எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வெக்கேஷனில் சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு வித் ஸ்விம்மிங் பூலோடு இருக்க இண்டிவிஜுவல் வில்லா ரெசார்ட்னை பற்றின ஹானஸ்டான ரிவ்யூவை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈசிஆரில் அதுவும் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான ரெசார்ட் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. சென்னை உத்தண்டி டோல் முடிஞ்ச உடனே வர லெஃப்ட் எடுங்க, ராஜன் கார்டன்ஸ்னு ஒரு போர்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அந்த இடத்துல தான் இந்த அமைதியான ஒரு ஃபேமிலி ரெசார்ட் இருக்குது. வாங்க ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். அண்ட் என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் பார்க்குற இந்த பிரம்மாண்டமான வில்லா தான் நான் சொன்ன அந்த ரெசார்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் லிவிங் ரூம். லிவிங் ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. வித் இன்டீரியர் லைட் செட்டப்ஸ் அண்ட் லாங் கர்டன்ஸ்னு பார்க்கவே லிவிங் ரூமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதை ஒட்டி ஒரு ஓப்பன் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. டைனிங் டேபிள் அட்டாச்சாக. அது கூடவே ஒரு ஓப்பன் மாடுலர் கிச்சன். இந்த கிச்சனில் அட் அ டைமில் 20 பேர் கூட நின்று சமைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிச்சனில் ஃப்ரிட்ஜுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமில் ஒரு 5 சீட்டர் சோஃபாவும் கொடுத்து 2-3 ஃபேன் அண்ட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 12 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சூப்பரான உட்டன் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மாடுலர் செட்டப்போட சிங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிம்னியுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுப்பு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் அவங்களே நாங்கள் போகும்போது கொடுத்துருந்தாங்க. இதுதான் கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் எந்த பெட்ரூமுமே 4 BHKன்றதுனால ஒன்று சின்னது ஒன்று பெருசுன்னு இல்லாமல் எல்லா பெட்ரூமுமே ஈக்குவலாக ரொம்ப ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் அட்டாச்சாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஹாலுமே கொடுத்துருந்தாங்க. கபோர்ட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கம் அட்டாச் பாத்ரூமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேர்கேஸ் ஏறி மேலே போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கான 3 பெட்ரூம்ஸுமே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஷியஸான ஒரு ஹாலையும் நீங்கள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயுமே ரொம்ப ரொம்ப பெருசாக ஒரு சூப்பரான ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லைட் செட்டப் பண்ணி லேம்ப்ஸ் எல்லாம் போட்டு லாங் கர்டன்ஸோட ரொம்பவே சூப்பராக இந்த லிவிங் ரூமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரூம் நம்பர் 2, அதாவது மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ரூம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் செட்டப்பில் ஆரம்பித்து கிங் சைஸ் காட்டு, பெட்டு, ஒரு கபோர்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இந்த ஏரியா தான். இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது கீழே இருக்க உங்களோட ஸ்விம்மிங் பூலையும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அது கூடவே அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பெட்ரூம் நம்பர் 3. இதுவுமே ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அட்டாச் பாத்ரூம்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் நம்பர் 3லேயுமே ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் செட்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பெட்ரூம் நம்பர் 4. இந்த பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு ஒரு கபோர்ட், கிங் சைஸ் காட், டிவி, அட்டாச் பாத்ரூம், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ஏரியா செட்டப்னு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏசியுமே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூமுமே ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ரூமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் நீங்கள் ரொம்ப ஹைலைட்டடான ஒரு பிளேஸ்க்கு வரீங்க. அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான ரொம்ப லாங்கான ஒரு பால்கனி. இந்த பால்கனிலேருந்து பார்க்குற வியூ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க கார்டனில் ஆரம்பித்து கீழே இருக்க பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பால்கனிலேருந்து பார்க்க முடியும். ரொம்ப ஹைலைட்டடான ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவுட்டோர் ஏரியாஸ். ஆமாங்க, இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க ஒரு கார்டன். இந்த கார்டனோட லென்த் அண்ட் வித் ரெண்டுமே ரொம்ப அப்ரிஷியேட்டபிளான லென்த். ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு கார்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏதாவது அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு ஸ்பாட் இது. 2 ஸ்விங்குமே கொடுத்து உங்கள் கிட்ஸோட விளையாடுறதுக்காக அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் ஸ்விம்மிங் பூல்.
இந்த ப்ராப்பர்ட்டியில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு ஸ்விம்மிங் பூலாக இருந்துச்சு. அட் அ டைம் நிறைய பேர் சேர்ந்து விளையாட முடியும். அண்ட் கிட்ஸ்க்காக வந்து ஒரு பார்ட்டிஷன் போட்டு பிரிச்சும் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. வாட்டருமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நிறைகள் சொல்லும்போது கண்டிப்பாக குறைகள் சொல்லி தான் ஆகணும். அண்ட் இந்த ரெசார்ட்டில் நான் ட்ராபேக்காக பார்த்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். அதுதான் வந்து பாத்ரூம்ஸ். ஸோ பாத்ரூம்ஸில் இருக்க பைப்ஸ் அண்ட் டேப்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. பாத்ரூம்ஸ் இதை விட கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி வந்து இந்த ரெசார்ட்க்கு வந்து அவுட் ஆஃப் 10 வந்து கண்ணை மூடிட்டு 9 கொடுக்கலாம். அடுத்ததாக ப்ரைஸிங்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போனது பீக் நியூ இயர் டைம்ன்றதுனால எங்களுக்கு வந்து 18,000 பர் டேக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆஃப் சீசனாக இருந்தால் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு புக்கிங் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க. டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டே செக்இன் ஆகுறது ஆஃப்டர்நூன் 2 o'clock செக்இன் ஆகுறீங்கன்னா மறுநாள் ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து நீங்கள் செக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் போகணும்னு நினச்சாலோ இல்லை போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய், சைனிங் அவுட்.